பாண்டியன் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் குழல் இருந்துட்டு டேய் தம்பி, நீ இனிமேல் கவலையே படாதடா. உன்னை பிடிச்ச எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கோ. இனிமேல் அந்த ஃப்ராடு உன் வாழ்க்கையிலே இல்லைடா. நீ இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழலை சரவணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் ஒரு பக்கம் நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா என்னை மன்னிச்சிடுறா. நீ என் பேச்சை கேட்குற ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்காக ஏற்படுத்தி கொடுத்துட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு பயங்கரமாக சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணு வெளியே தள்ளிட்டோன்ற சந்தோஷத்தில் மட்டும் இருந்துடாதீங்க. மறுபடியும் என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே காலீடு எடுத்து வைப்பா. அப்போ தான் நாங்கள் இந்த வீட்டை வெளியே போகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, அப்பா அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அண்ணனோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடக்கூடாது. இன்னும் என்னெல்லாம் உண்மையை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனாவும் ராஜ்யமும் இருந்துட்டு பேசாமல் நகை விஷயத்தை இப்போவே சொல்லிடலாமா, இதுவும் இன்னொரு நாள் தெரிஞ்சு இதே மாதிரி ஒரு பிரச்சனை விடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாவும் ராஜ்யம் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.